தொடர் தோல்விகள், சூர்யா அவ்வளோதான், இனிமேல் எந்திரிக்க முடியாது அப்படின்னு பேசப்பட்ட மத்தியில் இந்த கருப்பு அப்படிங்கிற அந்த பேர் உள்ள படம் ஹிட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது 300 கோடி அசால்ட்டாக தாண்டி போயிடுச்சுங்க 15 நாளில். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டும். விசாரன்ஸ் வந்து பிரமாதமாக படம் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அப்புறம் மலையாள டைரக்டரை வச்சு ஒரு படம் முடிய போகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 24 படத்தினுடைய விக்ரம் குமார் வந்து கேவின் ப்ரொடக்ஷனை தயாரிக்கிறாங்க. அந்த படத்துக்குள்ளே போகிறாரு. காவிகடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கருப்பு திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஏறக்குறைய 10 வருடம் 13 வருடத்துக்கு அப்புறம் ஒரு தியேட்ரிக்கல் ஹிட்டா அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கலெக்ஷன் 300 கோடியை தாண்டிடுச்சுங்கிறாங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு, மக்கள் விரும்புகிற படத்தை கொடுத்துருக்காரு. பட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் தான் ஏற்கனவே பேசியிருக்கேன். வேற சிறந்த ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கார். சிறந்த நடிகர் அவர் கேட்ட சில கதைகள் வந்து அவர்கிட்ட போய் ரீச் ஆகலை. பட் இன்றைக்கு அந்த கருப்பு படம் வந்து ஒரு கதையை நேரடியாக கேட்டுட்டு ஓகே பண்ணதுனால தான் ஒரு சிறப்பான படத்தை அவரை தர முடிஞ்சது. தியேட்ரிக்கல் ஹிட்டு 300 கோடிலாம் தாண்டி போயிடுச்சுங்க. அது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 50-60 கோடிக்கு மேலே தாண்டி போகும். 350 crores கிராஸ் பண்ணி அசால்ட்டாக 400 கோடியை வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எழுதி வச்சுங்க நீங்கள் அதை. ஸோ ஆனால் இந்த மாதிரி படத்தை தான் மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் அந்த ஒரு என்ன சொன்ன கருப்பண்ண சுவாமியோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹீரோயிசம் கலந்து ஒரு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் அங்கே வந்து ஹீரோ டேமேஜும் ஆகாமல் ஒரு கருப்பண்ண சுவாமியை கொண்டு வர மாதிரி ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து என்ன சொல்கிறேன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வந்து ரீச் ஆகிருக்கு. மற்ற அண்டை மாநிலத்தில் கூட இந்த படம் மிகப்பெரிய ரீச் ஆகி அங்கேயும் கலெக்ஷனை வாரி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 400 கோடியை கண்டிப்பாக தொடும். இது மாதிரி சிறந்த கதைகளை சூர்யா அவர் நேரடியாக கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன். ஏன்னா சார் சூர்யா அவர்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்காதனால அவர் ஒரு செகண்ட் விஜய் அஜித் சூர்யா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தவரை அந்த ஸ்டேஜ்லேருந்தே தூக்கிட்டாங்க. சூர்யான்னு ஒருத்தர் இல்லாத மாதிரி கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இது சூர்யா ரசிகர்களுமே பெரிய வருத்தமாக இருந்துச்சு சார். இந்த கருப்பு அவரோட அந்த நான் இன்னும் இந்த ரேஸில் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறது அந்த ரசிகர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தை சார் கொடுக்கல? ரசிகர்களுக்கு பற்றி ஏமாற்றம்ல அவருக்கு நெருங்கிய வட்டாரத்திலிருந்து அதாவது என்னென்னா சுருக்கமாக சொல்ல நிறைய பேருக்குமே மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சிறந்த நடிகர், எல்லா அம்சமும் உள்ளவர், ஏன் அவர்னால வந்து தொடர் தோல்வியில் மட்டும் கொடுக்க முடியும்னா கதை தேர்வில் கொஞ்சம் மிஸ் ஆனாங்க. இப்போ நீங்கள் இயக்குநர்களும் வந்து இந்த கதை வந்து சூர்யா அவர்கள் கரெக்டாக இருக்குமான்னு ஒரு ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணி கரெக்டாக நேரடியாக சொல்லி பண்ணணும். பட் அங்கே சில தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் பல வருடங்களாக இருந்தது. அதன் விளைவாக தான் தொடர் தோல்வியில் கொடுத்தாரு. பட் இனிமேல் அந்த பேச்சுக்கு இடம் இருக்கான்னு நினைக்கிறேன். விசாரன்ஸ் வந்து பிரமாதமாக படம் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அப்புறம் மலையாள டைரக்டரை வச்சு ஒரு படம் முடிய போகுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 24 படத்தினுடைய விக்ரம் குமார் வந்து கேவின் ப்ரொடக்ஷனை தயாரிக்கிறாங்க. அந்த படத்துக்குள்ளே போகிறாரு. அதில் இனிமேல் வந்து இதற்கு முன்பாக நடந்த விஷயத்தை விட்டுறலாம். ஏதோ நடந்தது, தோல்வியில் கொடுத்தாரு, தியேட்டர்கள் கொடுக்க முடியல, எல்லாம் ஓகே. பட் இனி அதுக்கு வந்து கருப்பு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குன்னு தான் சொல்ல முடியும் நான் அதை. ஸோ இனி வந்து இந்த வெற்றி இனி சூர்யா அவர்களுக்கு ஒரு தொடர் வெற்றியை தரும் இனிமேல் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கும் அதிக அளவில் வந்திருக்கும். அப்போது முக்கியமான ஒரு கதை தேர்வு ரொம்ப முக்கியங்கிறத முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக தேவை. இப்போ இன்னும் சுருக்க சொல்லப்போனால் சூர்யா அவர்கள் வாடிவாசல் படத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் வெற்றிமாறன் அவர்கிட்ட. அந்த படத்தையும் அவர் கண்டிப்பாக பண்ணணும். அதெல்லாம் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருப்பார் சூர்யா அவர்கள். அதை ஏற்கனவே சிறந்த படங்களை கொடுத்த ஒரு வந்து ஹீரோ அவர். கண்டிப்பாக சில நேரங்கள் சில தவிர்க்க முடியாத ஒரு இடம். பட் இப்போ அவருக்குன்னு உள்ள இமேஜை தாண்டி அந்த கருப்பில் வர குதிரை மாதிரி வேகமாக ஓடிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறேன் சார். இதில் இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் வெளி ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ண போகிறாரா? ஏன்னா கேவியனுக்கு பண்ணுறாரு, அப்புறம் சித்தாரா ப்ரொடக்ஷனுக்கு விஸ்வநாதன் மிஷன் பண்ணியிருக்காருங்கிற பொழுது இனிமே வந்து தன்னோட சொந்தக்காரங்களுக்கு படம் பண்ணக்கூடாதுங்கிற எதுவும் முடிவு எடுத்திருக்காரு? இல்லை பண்ணலாம் சார், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் நான். நீ அவர்களுக்கே ஒரு முன்னுரிமை கொடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் ஓட்டுறீங்க. ஓகே, பட் அது வேணான்னு சொல்கிறேன் நான். அதை இவர்களுக்கு முன்பாக நிறைய தயாரிப்பாளர் வந்ததுன்னா அவங்க 2 பேருமே தூக்கி விட்டுருக்காங்க. கார்த்திக்கும் சூர்யாவும் தூக்கி விட்டதே வந்து மற்ற தயாரிப்பாளர்கள் இல்லையா. பட் அப்படி இருக்கும்போது கார்த்திக்காவது வந்து பார்த்திவரெலாம் ரிலேஷன் பண்ணாங்க. ஓகே, உங்களை உருவாக்குனது யார்? அப்போ நீ வெளி பேனருக்கு பண்ணணும். அதை தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போவும் நான் அதான் சொல்கிறேன். நான் உங்களுடைய அந்த சொந்தக்காரங்க மாதிரி 2 பேனர் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு படம் ஒன்று பண்ணுங்கள். வெளி பேனருக்கு ஒன்று பண்ணுங்கள்.
வருஷத்துக்கு நீங்கள் குறைஞ்சது 4 படம் கூட பண்ணலாம் சூர்யா அவர்கள். ஒன்றும் தப்பு. 60 நாள் தாங்க ஒரு படத்துக்கு டேட்ஸு. ஸோ 50 நாள் ஜாலியாக ஃபேமிலியோட கூட நீங்கள் ஜாலியாக வெளிநாட்டு சுற்றுலா போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் தொடர் நீங்கள் பண்ணணும், பண்ணுறாரு. ஆனால் அது வந்து ஒரு சரியான தேர்வாக இல்லாமல் போய் மாட்டிக்கிச்சு. பட் இனிமேல் அவர் கண்டிப்பாக வெளி பேனருக்கு பண்ணுவார். அதன் விளைவு தான் சித்தார் என்டர்டைன்மெண்ட் தெலுங்கு கம்பெனிக்கு தான் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் பேன் இண்டியா பேனர் தான், அவருக்கு அடுத்து பண்ணுறாரு. அந்த மலையாள இயக்குனர் பண்ணுறது தான் அவருடைய ஓன் பேனர், அதாவது சூர்யாவோட ஓன் பேனர், அதில் பண்ணுறது லகரம் ப்ரொடக்ஷன்ஸ் நினைக்கிறேன், அதுக்கு பண்ணுறாரு. அதனால் தொடர்ந்து நீங்கள் வெளி பேனருக்கு பண்ணுன்னா ஒரு புது சூர்யாவை நம்ம பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த கேள்வி என்னன்னா, கருப்போட வெற்றிக்கு எல்லாருக்கும் கார் பரிசளிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் gift கொடுத்த மாதிரி தோணுது. ஜி.கே. விஷ்ணு கேமராமேனுக்கு கொடுத்துருக்காரு, சாய் பயங்கருக்கு கார் கொடுத்துருக்காரு. பயங்கர ஹாப்பியாக இருக்காரா சார்? கண்டிப்பாங்க. இது கூட என்னங்க ஒரு சந்தோஷம் மனிதனுக்கு. 300 கோடி அசால்ட்டாக தாண்டி போயிடுச்சுங்க 15 நாளில். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் உங்களுக்கு. அது அதனால் காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மிஞ்சி போனால் என்ன 1 கோடி ரூபா செலவு பண்ண போகிறாரு, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு. பட் படத்தில் கேமரா ஒர்க் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விஷ்ணு வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இந்த இன்ட்ரோல் பிளாக் கிளைமாக்ஸில் தெறிக்க விட்டுருப்பாங்க மேட்ரதை. சாய் அபேங்கர் சும்மா சொல்லக்கூடாது, படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தார். இந்த பேக்ரவுண்ட் சாங்கில் ஃபைட்டில் எல்லாம் சாங்கை போட்டு வச்சு மிரட்டி இருந்தார் அவர். அதை ஸோ அதனால் கண்டிப்பாக கார் பரிசுங்கிறது ஒரு என்னென்னா அவ்வளோ கடுமையாக உழைத்து இந்த படத்தை வெற்றிகரமாக பண்ணவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று கண்டிப்பாக கொடுக்கணும். அது மரியாதை நிமித்தமாக. அது சில பேர் தருவாங்க, சில பேர் தரமாட்டாங்க. இங்கே சூர்யா கொடுத்தது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். படத்துக்கு படம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வருதுன்னா ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நீங்கள் ஒரு கிஃப்ட்டை ஒன்று உங்கள் சார்பாக கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது தொடரட்டும். ஸோ கருப்போட மட்டும் விட்டுற வேணாம்னு சொல்ல வரேன் நான். ஓகே. அடுத்து ஆர்ஜே பாலாஜியும் ஒரு கார் கன்ஃபார்ம் சார்? கண்டிப்பாக அவர்கிட்ட ஏற்கனவே கார் இருக்குது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சூர்யா அவர்கிட்ட இருந்து வரும்போது அது ஒரு என்ன சொல்ல மதிப்பு மரியாதையாக இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் சன் பிக்சர்ஸ் வந்து ஜெயிலர் ஒன்று மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டானோன்னா ஒரு பென்ஸு காரை ஏதோ BMW வந்து பேட்டரி கார் ஒன்று கொடுத்து EV கார் கொடுத்தாங்க 2 இதை. ஸோ அதனால் அது ஒரு நினைவு பரிசு தான். ஒரு படம் ஹிட் ஆகுது, அது உங்களால், அப்போ நம்மளால் ஒரு சின்ன ஒரு இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போது விஷ்ணு அவர்களுக்கும் சாய்பருக்கும் பேருக்கு ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக இதோட பெரிய லெவலில் போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், சூர்யா அவர்கள் கருப்பு மேடையிலேயே சொல்லியிருந்தாரு, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துச்சுன்னா நான் கோயில்களுக்கு நிறைய போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கருப்போட வெற்றிக்கு இன்னைக்கு மதுரையில் போய் 18ஆம் படி கருப்பரை வந்து ஃபேமிலியோட போய் கும்பிட்டுருக்காரு. சூர்யா ஃபேமிலி மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க, என்னென்னா இவங்க கடவுளுக்கு எதிராக பேசுகிறவங்கிற விமர்சனத்தெல்லாம் வச்சு நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ கோயில் போய் அதெல்லாம் இல்லைன்னு பிரேக் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க ஏற்கனவே கருப்பு ஆரம்பிக்கும் போதெல்லாம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலெலாம் போயிருக்காருங்க, ஃபேமிலியோட போயிட்டு வந்தாருங்க. கடவுள் பக்தி இருக்குங்க அவங்களுக்கு, இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாருக்குமே இருக்குங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுளில் மறைமுக குண்டு போயிருக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்குங்க. அதனால் சூர்யா அவர்களுக்கு அந்த பக்தி நிறையா இருக்குது. அந்த மாசாணியம்மன் போயிட்டு வந்த விஷயம் இருக்குது. இப்போ கருப்புங்கிற பேர் ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம். அப்படிங்கும் போது தான் மதுரையில் இருக்கிற 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோயில் அலர்மலைக்கு பக்கத்தில் இருக்குது, கீழே அடிவாரத்தில் இருக்குது. நீங்கள் மேலே போனீங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலை ஒரு முருகன் கோயில் மேலே ஒரு அறுபடை முருகில் கீழே இருக்க அலர் கோயில், இங்கே 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. நானும் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். ஜெய்ஜாண்டிக்காக நிற்பார். பட் முன்னெல்லாம் நம்ம அங்கே நேரடி தரிசனம் பண்ண முடிஞ்சது, இப்போ இல்லை. இப்போ கதவு சாத்தி மூடப்பட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவரோட தரிசனம் கிடைக்கும், கருப்பண்ண சுவாமி தரிசனம். பட் இப்போ அங்கே போய் ஃபேமிலியோட வேண்டுதல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நன்றி கடன் செலுத்திட்டு வந்திருக்கார். தொடர் தோல்விகள், சூர்யா அவ்வளோதான், இனிமேல் எந்திரிக்க முடியாது அப்படின்னு பேசப்பட்ட மத்தியில் இந்த கருப்பு அப்படிங்கிற அந்த பேர் உள்ள படம் ஹிட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது படத்துலேயும் கருப்பண்ணசாமி காமிச்சிருப்பாங்க, பிரமாதமாக இருப்பார். நீ கருப்பண்ணசாமி இப்படி தான் இருப்பார், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அந்த என்ன அந்த மீசை ஒயிட்டு போடுவோம், அப்படியே ரியலாக இருந்தது. ஸோ அதனால் அது வேண்டுதலாக கூட இருந்திருக்கலாம். ஒரு வேளை படம் ஹிட் ஆச்சுன்னா ஒரு சன்னிதானத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறேன்னு நினச்சிருக்கலாம். அதனால குடும்பத்தோடு போயிருந்திருக்காரு. சிறப்பான நல்ல விஷயம் தானே. அப்புறம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது. இந்த படம் ப்ரொடியூசர் அங்கே கடன் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் பண்ணால் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆயிருக்கும்ல? எல்லாம் ஆயிடுச்சு சார். அன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு டே முதல் ரிலீஸ் ஆகிற காரணம் அதுதான். உங்களுக்கு அதை நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு. பாம்பேயில் இருந்தார் சூர்யா அவர்கள், அங்கேருந்து பிறப்பிட்டு வந்து நிறைய பிரச்சனைகளை முடித்தாங்க. கார்த்திக் கூட இருந்து அண்ணனுக்காக நிறைய விஷயங்கள் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோடி ரூபாய்க்கு மேலே 2 பேருமே கேரண்டி கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண பார்த்துக்கலாம் நம்மன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இந்த படம் தான் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய வசூலை வாரி அள்ளி கொடுத்துருக்கு.
அதனால் அவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அந்த கடனை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ எல்லாமே சரியாயிடும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அந்த ப்ராப்ளம் வரும். ஒரு வெற்றிங்கும் போது எல்லாமே மறைக்கப்படும். ஸோ மறந்துடுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் இனிமேல் தயாரிப்பாளர் வந்து ரொம்ப அதிக செலவுன்னு போய் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணாமல் கடன் வாங்கி பண்ணாதீங்க. பண்ணும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் கடைசியில் மாட்டிக்கும். அது ஒரு பட்ஜெட் கண்டிப்பாக போனால் அது இயக்குநர்கள் ஒத்துழைப்பு தரணுங்க ஃபர்ஸ்ட். இதில் கூட ஆர்ஜே பாலாஜி ஒரு 20-30 கோடி எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டு தான் ஒரு கேள்வி. அப்போது இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ தான் டேஸ், இவ்வளோ தான் ஹீரோக்கள் இது, ஹீரோயின் இது, காமெடி இதுன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாதுங்க. அதுதான் ஒரு இயக்குனர் கையில் இருக்குங்க. ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்கிறதும் அடித்து கமுத்துறதும் இயக்குனர் கையில் இருக்குங்க. பட் அதை வந்து நிறைய இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காங்க. சில இயக்குநர்கள் வந்து ப்ரொடியூசர் இந்த காலி பண்ணவங்களும் இருக்காங்க. பட் இவர்னாலே ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் நிறைய செலவில் தொட்டதாக ஒரு தகவல் வருது. பட் இருந்தாலும் ஓகே, வசூல் ஒரு 350 கோடி கிட்ட இப்போ நெருங்க போதும்போது எல்லாமே கொஞ்சம் மறைக்கப்படும். பட் இனிமேல் அதான் சொல்கிறேன், சுருக்கமாக தயாரிப்பாளர்கள் சரியான பட்ஜெட்டில் சரியான படத்தை எடுங்க. தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்கி மாட்டினீங்கன்னா இந்த சிக்கல்கள் உருவாகும். சூர்யா அவர்களும் கார்த்திக் அவர்களும் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்தனால தான் மறுநாள் படம் ரிலீஸ் ஆச்சு. இல்லை கண்டிப்பாக அது ஆகிருக்காது, இன்னும் ப்ராப்ளம் செஞ்சுட்ருக்கோம். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து அந்த ஹீரோக்களுக்கும் அந்த ஒரு கஷ்டத்தை உருவாக்கிறாதீங்க. சார், அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, கங்குவா படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா தரப்பு ஆட்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எல்லாரும் போட்டு இப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் கருப்பு படம் நல்லா இருக்கும் தானே சார் இவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க டக்குன்னு அவங்க மேலே உள்ள தப்பை டோட்டலாக வேற ஒரு சைடு டைவெர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு கருப்பு படம் வெற்றி ஆயிடுச்சு, அதே மக்கள் தான் கொண்டாடுறாங்க. அப்படி யாருமே நெகட்டிவாக பெருசாக பேசலையே சார். கங்குவா படம் தோல்விக்கு காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ரீதே சிவா அவர்கள் சொன்னதே 2 கதை சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. 2 கதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை வந்து இந்த கதையை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ இது பட்ஜெட் அதிகமாக போகுது. நீங்கள் இந்த பீரியட் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறாங்க நீங்கள். பட் அதில் வந்து கரண்ட் ஒரு கமர்ஷியலில் வந்து நீங்கள் வந்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. அது சேர்க்காம இருந்தால் அந்த படத்தினுடைய கலர் வேறு மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. அதை ஒரு இங்கிலீஷ் படம் டோனில் பண்ணியிருந்தாங்க. பட் நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க, சம்மந்தம் இல்லாமல் லிங்க் கொடுத்துட்டீங்க. அது பார்க்கும்போது நல்லா இல்லை. நீங்கள் ஒரு நேரேஷன் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே தான் இங்கே ட்ராவல் பண்ணணும். அதனால் அந்த படம் தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட எல்லா பேருமே ஒரு காரணமாக எடுத்துக்கலாமே தவிர, பட் அதை நம்ம கடந்து போயிடலாம். இப்போ இன்றைக்கி ஒரு சிறப்பு படத்தை கொடுத்தீங்க, நீங்கள் கருப்பை கொடுத்தீங்க, மக்கள் கொண்டாடுறாங்க, வசூல் அள்ளிக்கிட்டு இருக்கு, நல்ல படம்னு பாராட்டுறாங்க. ஸோ கங்குவாவே சரியில்லைன்னு நாமளும் சொன்னோம். கருப்பு சூப்பராக இருக்குது, 300 கோடியை தாண்டும், ஃபஸ்ட்டு டே படமாக இருந்தால் 300 கோடியை தாண்டுன்னு நான் சொன்னேன். அது தாண்டி இருக்கு. அதனால் நீங்கள் சிறந்த படத்தை கொடுத்தா விமர்சனங்கள் சரியான முறையில் வரும். விமர்சனத்தை நீ ஏற்றுக்கொள்ள தான் தீரணும். அப்போ தான் நீ அடுத்து சிறப்பாக தரதுக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். கங்குவானுடைய மிகப்பெரிய விமர்சனத்தினால தான் கருப்புங்கிற ஒரு சிறந்த படத்தை சூர்யா கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். சார், அடுத்து விஸ்வநாதன் சன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் படம் ரிலீஸுங்கிற மாதிரியான டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டக்குன்னு படம் அடுத்தடுத்து சூர்யாவுக்கு ரிலீஸ் ஆகுது சார். எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, முடிஞ்சுங்க அந்த படம். ஆக்சுவலாக எல்லாம் முடிஞ்சு. கருப்புக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஐடியா பண்ணாங்க. பட் கருப்பு ஒரு நல்லா இருக்குது, நேட்டிவிட்டி மட்டும் தமிழ் மக்களுடைய அந்த டிவோட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அதை அவங்களுடைய மனநிலைமையில் ஒட்டி போகணுனால தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க, ஹிட்டு. பட் அந்த படமும் சிறப்பாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸ் படம், நல்ல கதையம்சோடு படங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஹியூமர் இருக்குது, நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது அது படத்தில். நீங்கள் கருப்பில் பார்த்த சூர்யாவுக்கு நேர் ஆப்போசிட்டாக விஸ்வநாதன்ஸில் இருப்பார். நீங்கள் அது ரிலீஸ் ஆனோடனே அடுத்து மலையாள இயக்குனர் பண்ணக்கூடிய அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது உங்களுக்கு. அதை ஸோ அதில் விரைவில் இந்த வருஷமே உங்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கருப்பு ரிலீஸாக ஓடிட்டுருக்கு, விஸ்வநாதன்ஸ் வந்துட போகுது. அது வந்தோன்னா அடுத்த இந்த வருஷம் எண்டில் கூட வரலாம், அந்த மலையாள டைட் பண்ண போனால். இல்லைன்னா ஜனவரி வரலாம், 2027 வரலாம். இனி வந்து அவருடைய முழுமூச்சு தொடர் வெற்றியில் தருவு அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் சூர்யா அவர்களோட அந்த டீம்லேருந்து வந்திருக்கான்னு ஒரு தகவல் வந்துச்சு சார். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.